ஆகா சார். என்னடா இப்ப எதுக்கு சார் மித்ரன் சார் நம்மள பத்தி விட்டாரு? எதுக்கு பத்தி விட்டானா? அப்போ எதுக்கு பத்தி விட்டான்னு தெரியாம தான் இதுல வந்து உட்கார்ந்துருக்கா. ஆமா, ரெண்டு பேர் வந்தானுவ. மித்ரன் சாரை பார்த்து பெரிய முதலாளியும் மாதிரி தெரியலன்னு சொன்னானுவ. அதுக்காக தானே சார் நான் சொன்னேன் ஐடி கார்டை கழுத்துல தூக்கி போட முடியாதுன்னு. அதுக்கு எதுக்கு மித்ரன் சார் பத்தி விட்டாரு? இதுல நான் என்ன தப்பா சொன்னேன்? நல்லா தானே பேசுனேன். டேய், நீ நல்லா தான் பேசுவ. ஆரம்பம் நல்லா அமர்க்களமா தான் பேசுவ. அதுக்கப்புறம் என்ன பேசுவேன்னு உனக்கும் தெரியாது, கேட்கற எங்களுக்கும் தெரியாதுல்ல. அதனாலதான் ஆரம்பத்திலயும் உன்னை அடிச்சு பத்தி விட்டுட்டான். ஆக்கா சார், நீங்க ஏதாவது உப்புக்கு சப்பு இல்லாத காரணத்தெல்லாம் சொல்லாதீங்க. என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் மித்ரன் சார் ரொம்ப மாறிட்டாரு. பிஏ பதவியை பிரியா மேடத்துக்கு எப்ப கொடுத்தாரோ அப்பதுல இருந்து இந்த வினோத்தெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்காரு. ஒரு செகண்ட் இந்த மித்ரன் சார் யோசிச்சு பார்த்தாரா? பிஏ பதவியை தூக்கி நம்ம பிரியா கிட்ட கொடுக்குறோமே, இவ்வளவு நாள் இந்த வினோத் நம்ம கூடவே இருந்தானே, அவன் மனசு என்ன பாடுபடும் ஒரு செகண்ட் யோசிச்சாரா சார்? ஒரு செகண்ட் யோசிச்சாரா? என் பிஏ பதவி போனதுல இருந்து என் மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு சார், ரொம்ப கஷ்டமா போச்சு. டேய், உனக்கு பிஏ பதவி போனது கஷ்டமா போச்சு, ஆனா அவனுக்கு லக்கா போச்சே. நானே அவன் இப்பதான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கான்னு சந்தோஷத்துல இருக்கேன். இடையில புந்து எதையாவது குட்டையே குழப்பி விட்டாத. நம்ம ஊர்ல எல்லார் கல்யாணத்துலயும் சிப்ஸ் பொரிப்பாவ, இந்த கல்யாணத்துலயும் பொரிச்சிட்டாவளா? பொரிச்சிட்டாவனா கொஞ்சோடு நவுட்டிட்டு ஓடிடலான்னு பார்த்தா எங்க காணல. ஐ, இந்த இது பக்கத்திலே பொரிச்சு வச்சிருக்காவ. இவ்வளவு நேரம் என் கண்ணை மாட்டாம இருந்துட்டியே. இந்த வரேன், எல்லாம் எனக்காக தான். யாருக்காக? எல்லாம் யாருக்காக? இந்த சிப்ஸ் எல்லாம், இந்த சிப்ஸ் எல்லாம் இந்த ஸ்வேதாக்காக. இது ஸ்வேதா மேடம் தானே? சாப்பாடு பொங்கி வச்சிருக்க இடத்துல இது என்ன பண்ணியாத? ஆகா சார், என்னடா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. சிப்ஸ் பண்ற வேலைய. சிப்ஸ் வேலை பண்ணுதா? என்னடா சொல்ற? ஐயோ சார், பின்னாடி பாருங்க. ஸ்வேதா மேடம், அதான் சிப்ஸ் ஸ்வேதா மேடம். கல்யாணத்துக்கு சமையல் பண்ணி வச்சிருக்காவல்ல, அந்த இடத்துக்கிட்ட பாருங்க. ஸ்வேதா மேடம் ஏதோ பண்ணிட்டு இருக்காவ. சமையல் பண்ணி வச்சிருக்க இடத்துல அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அங்க அவளுக்கு என்ன வேலை? ஏய், எவ்வளோ சிப்ஸ்! எல்லாத்தையும் இன்னைக்கு உட்கார்ந்து திங்க போறோம். ஐ, ஜாலி! இப்போதைக்கு இவ்வளவு களவாடினதே போதும். இதுக்கப்புறம் வேணும்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து களவாண்டுக்கலாம். என்னது? சாப்பிட்டு வந்து களவாண்டுக்கலாமா? ஐயோ ஆக்கா சார், ஏன்டா இப்படி காதுக்குள்ள வந்து கத்துற? ஐயோ சார், நான் கத்துறது ஒரு ஓரமா இருக்கட்டு. பாத்தீங்களா சார், சாப்பாடுக்கு போட்டு வச்சிருந்த சிப்ஸ உங்க ஆளுக்கு களவாண்டுட்டு போகுது. சார், சிப்ஸ்னா அவ்வளவு பைத்தியமா சார்? அதுவும் அந்த ஆளு சிப்ஸ களவாண்டுட்டு போகுது. அதான்டா எனக்கும் தெரியல. நானும் உன் கூட நின்னுதானே பாத்துட்டு இருக்கேன். ஆபீஸ்ல தான் சிப்ஸ வாங்கி தின்னுட்டு கொறிச்சிட்டு இருப்பான்னு பார்த்தா கல்யாண வீட்லயும் விடாம இப்படி சிப்ஸ் தூக்கிட்டு இல்லையால. அத சொல்லுங்க சார். ஸ்வேதா மேடம் சிப்ஸ் களவாண்டுட்டு போறவ எங்க போய் எப்படி உட்காந்துங்க பாப்போம் வாங்க. நான் முன்னாடியே போறேன், நீங்க பின்னாடியே வாங்க. முன்னாடி போவோம், நம்ம பின்னாடி போகணுமா? டேய் ஆக்கா சார், அமைதியா வாங்க. ஆமா, இப்போ நம்ம கல்யாண வீட்டுக்கு வந்தோமா, இவ சிப்ஸ் திங்கறத பார்க்க வந்தோமா? சார் வாங்க. டேய் வாரேண்டா. ஆக்கா சார், என்னடா சார்? சிப்ஸ்னா அதுக்கு இப்படியா சார் பைத்தியம்? எவனாவது ஒருத்தன் சிப்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னா உங்க ஆளு உண்மையாலுமே கல்யாணம் பண்ணிக்குமா அவன? டேய், அவ அந்த அளவுக்குலாம் போக மாட்டாடா. ஐயோ சார், நானும் இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. டேய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இவ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வெயிட்டா ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்ல போறான்னு நினைக்கேன். ஆக்கா சார், சரிப்பட்டு வரமாட்டாவனா? எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாவ? டேய், அதான் கல்யாணம் காதல் குடும்பத்துக்குலாம் இவ சரிப்பட்டு வரமாட்டா. அதனால தேவையில்லாத வேலையெல்லாம் நம்ம யோசிக்காண்டா. அதனால சும்மா என்னையும் நீ ஊசு பேத்தி விட்டுட்டு இருக்காத. சரி, ஏதோ ஒண்ணு சொல்றிய, நம்புறேன். சார் வாங்க, ஸ்வேதா மேடம் எங்கேயாவது போயிடாம பாப்போம். என்ன, மித்ரன் சார் தனியா இருக்காங்க? கூட வினோத்தனாவும் ஆகாஷனாவும் இல்ல. அவங்களாம் எங்க போனாங்க? சார் தனியா விட்டுட்டு. சரி, சார் கிட்ட போவோம். இவனும் ரெண்டு பேரும் எங்க போனான்வ? பேசிட்டு இருக்கும் போது மானத்தை வாங்கிருவான்னு கத்தி விட்டேன். இப்ப இவனை எங்க போய் தொலைஞ்சான்வ? சார். ஏ பிரியா, நீயா? ஆமா, நான் தான். சார், எதுக்கு தனியா நிக்கிறீங்க? தனியாலாம் நிக்கல பிரியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதிர் பேசிட்டு இருந்தாரு. கதிரா? அது யார் சார்? அதான் கல்யாணம் நடக்குதுல பிரியா, அந்த பொண்ணோட தம்பி. அப்படியா? அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்களோ?
ஆமா சார், வினோத் அண்ணாவும் ஆகாஷ் அண்ணாவும் கூட இருந்தாங்கல்ல, அவங்க எங்க? அவன பேசிட்டு இருக்கும்போது இல்லாத அக்க பொருளாம் பண்ணான்வ. அதெல்லாம் தூர பொங்கலன்னு பத்தி விட்டேன். இப்ப ஆளை காணல. எங்க போய் யாருக்கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கான்னு தெரியல. ஆமா, நீ என்ன தனியா நிக்கிற? ஸ்வேதா கூட வந்தாதா சொன்னான்வ. ஸ்வேதா எங்க? அவ தோ இரு நான் போயிட்டு வரேன்னு கையல் கிட்ட விட்டுட்டு போனா, இன்னும் வந்த பாடு இல்ல சார். இவனும் பக்கத்துல தான் போயிட்டு வரேன்னு சொன்னான்வ. அவன் வழியும் காணல. மொத்தத்துல 3 பேரும் காமெடி பண்ணிட்டு திரியறாங்க சார். ஆமா பிரியா, நீ சொல்றது உண்மைதான். 3 பேரும் பயங்கர காமெடி பண்ணி வச்சிருக்காவ. உனக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. காமெடியா? என்ன காமெடி சார்? அது ஒன்னும் இல்ல பிரியா, சும்மாதான். ஒன்னும் இல்லையா சார்? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? மறைக்கலாம் இல்ல பிரியா, சும்மாதான் சொல்றேன். அப்புறம் பிரியா, எப்படி கல்யாணத்தை பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்குல்ல? ஆமா சார், பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம சொந்தம் பந்தம் எல்லாருமே சேர்ந்து நடத்துற ஒரே விசேஷம் கல்யாணம் தானே சார். இது எல்லாம் மறக்க முடியாத அனுபவம் இல்ல? என்னாச்சு சார்? ஃபீல் பண்றாரோ? ஐயோ, சரி ஏதாவது பேசி டைவர்ட் பண்ணி விடுவோம் சார். சொல்லுங்க பிரியா. சார், சொந்தம் பந்தம்லாம் கூடி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது தனி அழகுதான். என்னதான் சொந்த பந்தம்லாம் கூடி கல்யாணத்தை நடத்தி வச்சாலும் அவங்கவுங்க வாழ்றதுல தான் சார் இருக்கு. அவங்க வாழ்க்கை சக்சஸ்ல முடியுதா இல்ல ஃபெயிலியர்ல முடியுதான்னு. அப்படி இருக்கும்போது இப்படிதான் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை சக்சஸா போகணும் இல்ல. எப்படி கல்யாணம் பண்ணாலும் நிறைய பேரோட வாழ்க்கை சக்சஸா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிரியா, இப்போ எதை மீன் பண்ணி சொல்றீங்க? ஆ, நீங்க எதை மீன் பண்ணி ஃபீல் பண்ணீங்களோ அதை மீன் பண்ணி தான் நான் சொல்றேன். அப்போ சக்சஸா போகுதுன்னு நீ நினைக்கிறியா? ஏன் சார், நீங்க நினைக்கலையா? நானா நினைச்சிட்டு தான் இருக்கேன். சரி பார்க்கலாம். கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதை. பிரியா, நீங்க இங்க வந்துட்டீங்களா? இல்ல கையில், நீங்க உள்ள போனீங்களா? அதான் அங்க வந்தேன். ஆ, ஆமா, இவங்க யாரு? இவங்க தான் என் ஹஸ்பண்ட். ஓ அப்படியா? ஆ வாங்க, கல்யாணத்துக்கு நேரம் ஆயிட்டு உள்ள போலாமா? ஆ போலாம் கையில், நீ போ வரேன். ம் சரி. எடி, உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? உனக்கு தானே சிப்ஸ் பிடிக்கும். நீயும் கூட வந்திருந்தா நிறைய சிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாமா? ஏடி சேட்டா, நீ என்ன கம்மியாவே எடுத்துட்டு வந்திருக்கா? நிறைய தான எடுத்துட்டு வந்திருக்கா? இருந்தாலும் நீயும் வந்திருந்தா என்ன கொஞ்சம் எடுத்து வந்திருக்கலாம்ல, அதான் சொல்றேன். அது சரிதான் டி, அந்த நிறைய சிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. அப்புறம் உனக்கு ஆசை குறையதா பத்தியா? ஏவே, இது சிப்ஸ் இல்ல, அதனால தான் சொன்னேன் அப்படி. சரி விடு, இப்போதைக்கு இத தும்போம். நான் அந்த தடவை போய் எடுத்துட்டு வந்துட்டேன். இத ஆளுக்கு பாதி தின்னதுக்கு அப்புறமா அடுத்த ரவுண்ட் நீ போய் எடுத்துட்டு வாரா. அத மறுபடியும் 2 பேரும் ஷேர் பண்ணி தும்போம். அடடடடா, இது நல்லா இருக்கே. இது டீல் ஓகே. ஸ்வேதா மேடம் யார்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காவ? ஆக்கா சார், இந்த பிள்ளை யார்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கு? யார்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கா? டேய், வேணா போய் கேட்டு வரட்டா? சார், அப்படி சொல்ல வரல சார். ஸ்வேதா மேடம் யார்கிட்டயும் டீல் பேசிட்டு இருக்காவ. பிரியா மேடம் சிப்ஸ் கலைகிறவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது பிரியா மேடம் கிட்ட ஸ்வேதா மேடம் டீல் பேச மாட்டாவ. அப்படி இருக்கும்போது ஸ்வேதா மேடம் டீல் பேசுறாங்கன்னா அப்போ இது கேட்டகரியில இருக்க இன்னொரு ஆள் கிட்ட இருந்து பேசுறாங்க. அப்ப இன்னொரு கேரக்டர் இருக்கா சிப்ஸ் சாப்பிடுறது. யாருன்னு எட்டி பாப்போமா சார்? எட்டி பார்க்க போறியா? டேய், ஏற்கனவே எட்டி பார்த்ததுக்கு சொம்பால அடி வாங்கி இப்பதான் வீக்கம் குறைஞ்சிருக்கு. மறுபடியும் எட்டி பார்த்த சுடுதண்ணி ஒத்தனெல்லாம் கொடுக்க முடியாது பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை இங்க நின்னு வச்சுக்கையா, பொழைச்சுக்கிடுவ. சார், என்ன சார் இப்படி பயமுறுத்தி விடுறிய? வாங்க சார், சிப்ஸ் மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்கு. அது யாருன்னு பாத்துட்டு வருவோம். சவுண்ட் மட்டும் தான் சார் கேக்குது. அது யாருன்னு போய் லைட்டா இடி பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ சிப்ஸ் சொம்ப கொண்டு அடிச்சாலும் அது செவுத்துல தான் படுமே தவிர நம்ம மண்டையில எல்லாம் படாது சார். டேய், நல்லா வருவடா. உன் கூட சேர்ந்து எல்லா நார பொழப்பையும் நான் பாக்குறேன். எங்க எப்படி இருந்த ஆளு தெரியுமாடா? நான் இங்க கொண்டு வச்சு எப்படி ஆக்கி வச்சிருக்கிய சார். இதுக்கு முன்னாடி என்ன நீங்க கலெக்டராவா இருந்திய? இப்படிதான் கிடந்திய.
நானா இருக்க போய் உங்களுக்குள்ள இருக்க காதலையும் காமெடி சென்ஸையும் வெளியே கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு நீங்க என்ன நினைச்சு பெருமிதப்படணும். நீங்க என்னன்னா அப்பப்ப குறை சொல்லிட்டு தெரியுறியா? சார் இப்ப வரீங்களா? இப்படி வந்து தொலைறேன்டா. வரலன்னா மட்டும் விடவா போற? வந்து தொலைறேன் சார். வந்து தொலைறேன்னு சொல்லாதீங்க, வரேன்னு சொல்லுங்க. அதான் வரேன்னு சொல்லிட்டு இல்ல, வா. கோவப்படாதீங்க சார், எல்லாம் உங்களுக்காக தானே. இந்த சிப்ஸ் மடங்கலனாலும் அந்த சிப்ஸாவது உங்களுக்கு மடங்கும்ல. அது வச்சு அடக்க ஒடுக்கமா இருக்கான்னு பாப்போம் சார். வாங்க. நானே உங்க வாழ்க்கைக்காக தான் போராடிட்டு இருக்கேன். ஆனா அது உங்களுக்கு புரியவே மாட்டுக்கு பத்தியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா இருந்தாலே எனக்கு போதும் அக்கா சார். டேய் போதும் போதும், ரொம்ப பேசுறேன்னா ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ற மாதிரி இல்ல, ஐடியாவும் இல்ல. அப்படி ஐடியா வந்து நான் கல்யாணம் பண்ணாலும் நீ வந்து அதை பிரிச்சு விட்டுருவ. அதனால எனக்கு இப்போதைக்கு ஐடியா கிடையாதுடா. சிப்ஸ் சிப்ஸ்ன்னு சொல்றியே தவிர சேர்த்து வைக்கிற மாதிரி தெரியல. எப்போ அவளை என்கிட்ட இருந்து ஓட விடலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா அவகிட்ட எம்மானோ மரியாதை சூடு சொரணை மொத்தத்தையும் அடக்க வச்சுட்ட. இதுக்கப்புறமும் அவளுக்கு என் மேல லவ் போறோம்னு நீ எதிர்பார்க்கறியாடா? நீ வாய்ப்பே கிடையாதுடா. அப்படியே அவ அப்படி ஒரு வாய்ப்பை தந்து அவளுக்கு அடி மனசுல காதல் வரணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல போய் என்ன அசிங்கப்படுத்திட்டு வந்துருவேன். அப்படி இருக்கும்போது அவ எப்படிடா என்ன காதல் பார்வை பாப்பா? அவ காதல் பார்வை பார்த்து நான் அவளை திரும்பி காதல் பார்வை பார்த்து எங்க காதல் வளர்ந்து. டேய் இப்ப சொல்லு, எந்த இடத்துல என் காதலை டெவலப் பண்ணி விட்டேன்னு நீ பெருமைப்பட்டு இருக்க? ஐயோ மொத்த சூழ்ச்சியும் கண்டுபிடிச்சிட்டார. என் நாய, உன் சூழ்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சு பல நாள் ஆகுது. நீ எவ்வளவு தூரம் தான் போறேன்னு நானும் பாத்துட்டு இருக்கேன். ஆக்கா சார் கோவப்படாதீங்க ஆக்கா சார். நம்மளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனா நல்லா இருக்குமா? அதெல்லாம் நல்லா இருக்காது. நம்மளுக்குன்னு சொல்லாத நாய, உனக்கு கல்யாணம் ஆனா நல்லா இருக்காது, எனக்கு கல்யாணம் ஆனா நல்லா தான் இருக்கும். சார் பின்னடா வெறுப்பேத்திக்கிட்டு நீ வேணாலும் பாரு. சிப்ஸ் இல்லைனாலும் வேற எந்த பிள்ளையாவது கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்தி காட்டுறா இல்லையான்னு பாரு. ஐயோ அக்கா சார் என்ன வார்த்தை சார் சொல்லிட்டிய? டேய் என்ன வார்த்தை சொன்னேன்? என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்காண்டாமா? அதனாலதான் சொல்றேன். ஐயோ அக்கா சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க சிப்ஸை தவிர வேற எந்த பொண்ணை நினைச்சாலும் இது மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி சிப்ஸ் போல புனிதமானது புனிதமானது. சார் புரிஞ்சுக்கிட்டீங்களா? டேய் வர வர உன் அக்கப்பூர் தாங்க முடியலடா. என்னடா போஸ் இது? சார் இல்ல சார், சிப்ஸ் பத்தின காதல நான் புரிய வைக்கணும்ல, அதனாலதான். இருங்க சார், நம்ம அங்க யாருக்காவும் பாப்போம். இருங்க, நம்ம போய் எட்டி பாக்குறதுக்குள்ள அவ அங்கிருந்து ஓடிட போறாவ. போய் தோலடா, போய் பாரு. ஓகே சார். எனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான், அழுக்கில குளுக்கில இவளுக்கு என்ன சொல்ல எவதான், ஊரு எல்லாம் இவதானு கூவி அழைச்சா, ஆசமாம இவன் தானு பாட்டு படிச்சா, அம்மாடியோ. சார் அட்மின் எனக்கான தேவதையை காட்டிட்டாங்க, அதை நான் பார்த்துக்கிட்டேன். ஓ அதுக்குதான் இந்த பாட்டா? டேய் அப்படின்னா அந்த பாட்டு இப்படி வராது, இப்படி வரும். மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக? எங்க வினத்துக்காக. ஆக்கா சார் என்ன சார் பாட்டு பண்ணி அபசகுணமா? பின்ன என்ன பாட்டுடா பாடுவாவ? சிப்ஸ் இல்லைன்னா இந்த பிள்ளை உங்களுக்கு சார்னு நீ பார்க்க வந்துட்டு இப்ப அந்த பிள்ளைய பார்த்து நீர் விட்டுட்டு இருக்க. ஏதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனா செட் ஆகாது கிட்டாவதுன்னா இப்ப என்ன அந்த பிள்ளைய பார்த்து ரூட்ட விட்டுட்டு இருக்க? எனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். நம்ம இலை வினோத்து ரெக்கையெல்லாம் உடச்சு விட்டுருவேன் பாத்துக்க. சார் உங்களுக்கு இதெல்லாம் அநியாயமா தெரியலையா? உங்களுக்கு நான் மட்டும் சிப்ஸ் பறந்து பறந்து காதலிக்கணும், மித்ரன் சாருக்கு வறண்ட பூமியில செடி முளைக்கும். ஆனா உங்களுக்கும் உங்க காதலிக்கும் உதவி செய்யற எனக்கு ஒரு ரெக்க முளைக்க கூடாது சார்? இதெல்லாம் எந்த விதத்துல சார் நியாயம் சொல்லுங்க பாப்போம். டேய் முதல் நியாயத்தை சொல்றதெல்லாம் இருக்கட்டு, அவளை நோட் பண்றதுக்கு தானே இப்ப வந்தோம். முதல்ல அந்த வேலையை பாரு. அதை விட்டுட்டு ரெக்க முளைக்குது வறண்ட பூமியில செடி முளைக்குதுன்னுகிட்டு போடா. ஏட்டி நான் மறுபடியும் சொல்றேன், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தான் போய் எடுத்துட்டு வரணும் பாத்துக்க. அதான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? நீ இப்ப நல்லா தான் சொல்லுவ, தின்னு முடிச்சதுக்கு அப்புறமா போக மாட்டேன்னு சொல்லிட்டானா, அதனால தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன்.
சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, ரெண்டு ஊரும் சேர்ந்து போனா நல்லா இருக்கும். எடி அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ண கூடாது. ரெண்டு ஊரும் சேர்ந்து போகணும்னு வச்சுக்கயா, உனக்கு கொஞ்சோண்டு எனக்கு கொஞ்சோண்டுன்னு சொத்தோல சிப்ஸ் மட்டும் தந்து விட்டுருவாங்க. இதே இது நீ தனியா போய் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாலோ நான் தனியா போய் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாலோ நிறைய கிடைக்கும். நம்ம ரெண்டு பேரும் அத பங்கு பிரிச்சு திங்கலாம்ல. அட ஆமா, இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் இத தின்னுட்டு அப்புறமா நான் போய் வாங்கிட்டு வரேன், அத பங்கு பிரிக்கலாம். அத சொல்லு, பங்கு பிரிப்போமா? பிரி பிரி எட்டி, ரெண்டு பேருக்கு சேமா பங்கு பிரியனே. ஒரு சிப்ஸ் யாருக்கு கூடவும் கூடாது குறையவும் கூடாது. ஒரு சிப்ஸ் கூடுனாலும் அத ரெண்டா ஓட. அட சிப்ஸுக்கு பிறந்த பக்கிங்களா, சிப்ஸை எண்ணி பிரிக்கணுமா? அக்கா சார், இது லிஸ்ட்லயே இல்லல்ல? லிஸ்ட்லயே இல்லையா? டே அதெல்லாம் உனக்கு தான். நீ தான் சொன்னல ரெக்க கட்டி பிறந்தவனு. நல்லா பாரு பாரு, நல்லா பாத்துக்கடா, நல்லா பாத்துக்க. 10க்கு 10 பிளெக்ஸ் நடு ரோட்ல நான் வைக்க வேண்டிய தேவையில்லை. நீ தான் 50க்கு 50 பிளெக்ஸ் வைக்க போற. இந்தா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. A2 A2 A3 A3 A4 A4 A5 5. சார் போயும் அந்த சிப்ஸை எண்ணி திங்கிறாள்வ சார். இவள் வேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாக்கெட்ல எத்தனை சிப்ஸ் அடைச்சு வச்சிருக்காவனு என்னையா சார் வாங்கிட்டு வர முடியும்? சார் இவளுக்கு வாங்கிட்டு வர சிப்ஸ்ல ஒருத்திக்கு ஒரு சிப்ஸ் கூட இருந்தாலும் இவளும் நம்மள டைவர்ஸ் பண்ணிடுவாள் சார். அவன் மொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்த சிப்ஸ்ல 7 சிப்ஸ் இருக்கு, நீ உன் மொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்த சிப்ஸ்ல 6 தான் இருக்குன்னு எண்ணி பார்த்தாலும் பாப்பாளோ சார். டேய் நீ என்னடா பொண்டாட்டி ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்க? இல்ல சார், ஒருவேளை பொண்டாட்டி ஆக்கிட்டா நம்ம நிலைமை எப்படிதானே இருக்கும்? சார் அது நினைச்சு கூட பார்க்க முடியல சார், என் பொண்டாட்டி அங்க டைவர்ஸ் தரத. டேய் பாத்தியா, கனவுக்கே நம்மளால குடும்பம் நடத்த முடியல, இவள் வேலை நிஜத்துல வச்சுட்டு எப்படிதான் குடும்பம் நடத்த முடியும்? ஆக்கா சார், இருந்தாலும் உங்க சிப்ஸ் இன்ட்ரோவோ விடவும் என் சிப்ஸ் இன்ட்ரோ ரொம்ப பெரிய இன்ட்ரோவா இருக்கு சார். அதான்டா சொல்றேன், எல்லாரும் சமையல் பண்ணா சாம்பார் கூட்டு அவியல்ல ஏதாவது வைப்பாவ. ஆனா இவள் வேலை சமையல் பண்ண விட்டோன்னு வச்சுக்கையா, உப்மா சிப்ஸ், காரக்குழம்பு சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ் அந்த மாதிரி தான் வைப்பாளுவ. அதுக்கு இவளை நம்ம கல்யாணம் பண்ண தேவையில்லை. அதனால நீ என்ன பண்றனா, இப்போ உன் மனசுல முளைச்ச ஆசையும் ஆசிட ஊத்திரு, என் மனசுல முளைக்க இருக்க ஆசையும் நான் ஆசிட ஊத்திடுறேன். ஆக்கா சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நான் அந்த பிள்ளைய பார்த்த உடனே என் மனசை பறி கொடுத்துட்டேன் சார். மனச பறி கொடுத்துட்டியா? பறி கொடுத்துட்டேன் சார். சார் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்ன செலவானாலும் பரவாயில்ல, லோன் எடுத்து சிப்ஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, நான் அந்த பிள்ளைய கரெக்ட் பண்றதா முடிவு எடுத்துட்டேன். டே வினோத் வேணாண்டா, விபரீதமா முடிவெடுக்காத சார். இது மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்குமே. இது ஸ்வீதா, அங்க பாருடி, கருவாடு யாரும் மதில் மேல காய போட்டுருக்காவ. அதுல இது உரிச்ச கருவாடு மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்குடி. அடியே உனக்கு கண்ணாடி போட்டுமா கண்ணு தெரியல? ஒழுங்கா பாரு, மனுஷன் தான் நிக்கிறான். ஏடி அது மனுஷனா? அவன் எதுக்கிட்ட அந்த போஸ்ல நிக்கறான்? அதுவா, அவன் ஒரு பைத்தியம், அவன் அப்படிதான் நிப்பான். அது ஒரு பைத்தியமா? அப்ப உனக்கு அவன் யாருன்னு தெரியுமா? எங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணுது அது. எங்க ஆபீஸ்ல உள்ள ஃபுல் என்டர்டைன்மெண்டே அதுதான். ஏடி அப்படியா? ஆமா ஆமா. ஏடி உங்க ஆபீஸ்ல இவர் என்ன பொறுப்புல இருக்காரு? இதுவா, எம்டியோட லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லிட்டு தெரியுது. ஏடி அப்போ இவர பிடிச்ச வேலை கிடைச்சிர மாட்டே? எது இவனையா? இவனை பிடிச்ச வேலை எல்லாம் உனக்கு கிடைக்காது, பைத்தியம் தான் பிடிக்கும். இல்லடி, இவரு ரெக்கமெண்டேஷன் பண்ணா கிடைக்கும்ல, அதனால தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இவனையே யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணா நான் டவுட்ல இருக்கேன். இதுல ஒன்னாவ ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா? ஏடி இப்படி சொன்னா எப்படிடி? அப்ப எப்படி வேலை வாங்குறது? உனக்கு இப்ப வேலை தானே வேணும். நான் பெரிய முதலாளி கிட்ட பேசுறேன். பெரிய முதலாளியோட பொண்டாட்டியே நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் பொண்டாட்டியே நம்ம ஃப்ரெண்டா இருக்கும்போது இந்த அல்லக்கை கிட்ட எல்லாம் போய் நம்ம எதுக்கு கெஞ்சணும்? அப்படி சொல்றியோ? அதுவும் சரிடா. அப்படி கெஞ்சாண்டா நீயே பார்த்து வாங்கி கொடு. இப்படி பேசி பழகு. இவனுக்கு இருக்கு இப்ப. எங்க போனாலும் மனுஷ மாதிரியே இருக்கான். குரங்கு மாதிரியும் தவக்கல மாதிரியும் முதல மாதிரி தாவிட்டு கிடக்கான். வினோத் சார். என்ன ஸ்வேதா மேடம்? வினோத் சார், சீக்கிரமா அந்த செவுத்துல இருந்து இறங்குங்க. மேல வேற ஒரு காக்கா பறக்குது. யாராவது கருவாடு தான் காய போட்டுருக்கான்னு தூக்கிட்டு போயிட போகுது.
என்னது கருவாடா? ஆமா சார், கருவாடுன்னு தூக்கிட்டு போயிரும். கருப்பா இருந்தா கூட கண்ணுக்கு தெரியாது. நீங்க வேற வெள்ளை வெள்ளைன்னு இருக்கீங்களா, அதனால உண்மையாலுமே கருவாடு நினைச்சு தூக்கிட்டு போயிரும். தயவு செஞ்சு அந்த செவுத்துல இருந்து இறங்குங்க சார். ஊர்க்காரங்க யாராவது பார்த்தா பைத்தியக்காரன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஐயோ ஸ்வேதா மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நல்ல வேலை சொன்னீங்க. என் இமேஜ் டேமேஜ் ஆகாத மாதிரி பாத்துக்கிட்டீங்க. நான் அந்த போஸ்ட்ல நின்னத ஊர்க்காரவங்க யாராவது பாத்திருந்தா உண்மையாலுமே என்ன பைத்தியக்காரன்னு நினைச்சிருப்பாங்களா மேடம்? ஆகா சார், ஒரு திருத்தம். உங்களை பைத்தியக்காரன் நினைச்சிருவாங்கிறதுக்காக நான் இறங்க சொல்லல. இப்படி ஒரு பைத்தியக்காரன் ஒர்க் பண்ற ஆபீஸ்லயே நீ வேலை பார்க்கறன்னு என்ன பைத்தியம் நினைச்சிட கூடாது. அதனால தான் இறங்க சொன்னேன். நல்லா அசிங்கப்பட்டான். டேய், உனக்கு தேவையடா இது? சார், என் ஆளு முன்னாடி மாசா இன்ட்ரோ ஆகலான்னு பார்த்தா லூஸ் ஆக்கிருச்சே சார் உங்க ஆளு. அந்த புள்ள என்ன பத்தி என்ன சார் நினைச்சிருக்கோம்? ஹலோ கருவாடு சார். கருவாடா? ஐயோ சாரி, வெள்ளக்கார சார், நல்லா இருக்கீங்களா? வெள்ளைக்காரனா? யாரு மேடம்? என்னையா வெள்ளைக்காரன் சொன்னீங்க? ஆமா சார், உங்களதான். நீங்க வெள்ளையா இருக்கீங்களா, அதனால வெள்ளக்காரன் தான் கூப்பிட முடியும். உங்க பேர் எனக்கு தெரியாது. மேடம், தெரியாதுன்னு அப்படி விடாதீங்க. என் பேரை தெரிஞ்சுக்கோங்க. என் பேரை உங்ககிட்ட சொல்றது எனக்கு பெருமையா தான் இருக்கு. என் பேரு வினோத் மேடம். ஆமா வினோத் சார், அவ உங்களுக்கு மெடல் கொடுக்க போறா. அவகிட்ட உங்க பேர் சொல்றது பெருமையா தான் இருக்கும். ஏன் வினோத் சார் இப்படி அக்கபோர் பண்றீங்க? உங்க அலும்பு தாங்க முடியல. மேடம், இது யாரு மேடம்? இதுவா? இது என் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுனா எப்படி மேடம்? தூரத்துல இருக்க ஃப்ரெண்டா இல்லனா கிட்டத்துல இருக்க ஃப்ரெண்டா? தூரத்துல இருக்கிற ஃப்ரெண்டு தான். இப்ப கிட்டத்துல வந்துட்டா. இப்ப தூரத்துல இருக்க வைக்கணுமா இல்ல கிட்டத்துல இருக்க வைக்கணுமா அப்படிங்கறது யோசிக்கணும் செய்யணும் சார். மேடம், யோசிச்சு தூரத்துல தான் அனுப்பிடாதீங்க. கூடவே கையோட கூட்டிட்டு வந்துருங்க. இவன் வாய்க்கு இவகிட்ட வாங்கி கிட்ட போறான். கூடவே கூட்டிட்டு வாங்கன்னா எங்க சார் கூட்டிட்டு வரணும்? வேற எங்க மேடம்? ஆபீஸ்க்கு தான். கூடவே கூட்டிட்டு வந்தீங்கன்னா சிப்ஸ்ன்றதுக்கு கரெக்டா இருக்கும்ல? சார், பாத்துட்டீங்களா அப்ப? நல்லாவே பாத்துட்டோம் மேடம். ச்சே, மான மரியாதைலாம் போச்சே. ஆமா ஸ்வேதா, அது என்ன சிப்ஸ் எண்ணி சாப்பிடுறீங்க? ஒண்ணு கூட போனா என்ன, குறைய போனா என்ன? சார், எந்த விஷயத்துலனாலும் கூட போலாம் குறைய போலாம். ஆனா சிப்ஸ் விஷயத்துல மட்டும் நடக்க கூடாது சார். அது நல்லா இருக்காது, பாத்துக்காங்க. அட பாவிகளா. சரி சரி, நவுளுங்க. கல்யாணத்துக்கு நேரம் ஆயிட்டு, நாங்க கல்யாணத்துக்கு போறோம்.